வணக்கம். நம்ம வீட்டில் பச்சை சுண்டைக்காய் ஊறுகாய் போட போகிறேன். இந்த சுண்டைக்காய் வந்து நமக்கு நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா நிறைய தான் விலை அதிகமாகும். எனக்கு வந்து நம்ம வீட்டில் கன்று இருக்கிறதுனால அந்த செடியிலேருந்து தான் நான் எடுத்து க்ளீன் பண்ணி காட்டன் துணி போட்டு துடைச்சிட்டு மறுபடியும் இந்த மாதிரி கீரை எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப ஃபுல்லும் கீரை வேண்டாம், விதையெல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கு தேவையான கல்லுப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நல்லா வந்து இதாகிடுச்சு பாருங்கள். ஈரம் இல்லாமல் நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன். ஃபேன் காற்றுல அப்படியே வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து 200 எண்ணெய்க்கு துடிக்க தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஊறுகானாவே எண்ணெய் அதிகமாக தான் செலவாகும். அப்படியே புளி வந்து ஒரு பெரிய லெமன் அளவுக்கு கரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ஒரு 3 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஜீரகம், வெந்தயம், கடுகு 3ம் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதை பவுட்ரு பண்ணணும். அப்படியே பெருங்காயம் இருக்குது. பூண்டு வந்து நம்ம தேவையானது அளவுக்கு மீறி கூட போடலாம், செமையாக இருக்கும். நான் இந்த அளவுக்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புளி விழுதெல்லாம் நல்லா வணங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம வெந்தயம், ஜீரகம், கடுகு தான் ப்ரெசர்வேட்டிவ், புளியும் இது தான் இதுக்கு ப்ரெசர்வேட்டிவ். மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதம் வச்சுருக்க எண்ணெயும் விட்டுருவோம். அப்படியே சிம்மில் இருக்கட்டும். லாஸ்ட்டாக வந்து நம்ம கடையில் வைக்கிறதுல சுண்டைக்காய் வத்தல் அது 2 பாக்கெட் வாங்கி நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இதில் அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ப்ரெஷர், சுகர் உள்ளவங்களாம் இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பச்சை சுண்டைக்காப்பா. இந்த ஊறுகாய் வந்து ஊற அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நல்ல ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டு ஈரம் இல்லாத மரக்கரண்டி இல்லாட்டி நார்மல் ஸ்பூனு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஊற அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் இதை ஆற வச்சு நம்ம அந்த பொடி சொன்னல அந்த சுண்டைக்காய் வத்தல் வந்து என்கிட்ட இல்லை. நான் ஒரு மார்னிங் வாங்கிட்டு வந்து அதை நான் கலந்துட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். பாய். சுண்டைக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. 6 மாதம் ஆனாலும் நீங்கள் அப்படியே வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இல்லாட்டி நம்ம வெளியில் வைக்கும் பொழுது இந்த மாதிரி வெயில் அடிக்கும் பொழுது வெயிலில் வச்சா போதும். நான் வந்து லாஸ்ட்டாக சொன்னேன்ல சுண்டைக்காய் பொடி போடணும்னு. இந்த சுண்டைக்காய் வந்து வத்தலாம் நம்ம சாப்பிட்ருக்கோம். இதை வந்து நான் வந்து எண்ணெயில் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ வந்து ஒரு பாட்டிலில் எடுத்து வைக்க போகிறோம். சுண்டைக்காய் ஊறுகாய் ரெடியானதும் லாஸ்ட்டாக வந்து ஒரு நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது வந்து நீங்கள் ப்ரெஷரு, சுகரு உள்ளவங்க சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாம், இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். நல்லா சுடு சாதத்தில் இதை 1 ஸ்பூன் போட்டு நல்லா நொறுங்க பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இரும்பு சத்து நிறைய இருக்கும். இந்த ஊறுகாய் வந்து யாருக்காவது வேணும்னாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் ரெடி பண்ணி தரேன். இது வந்து ஒருத்தங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் நான் இதை இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நான் அவங்க ஃப்ரெண்டு, அதனால் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னு கேளுங்கப்பா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கப்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.